முதல் பிரச்சாரமே படுதோல்வி. பாதியில் தெரித்து ஓடி இருக்கக்கூடிய நடிகர் விஜய். வேட்பு மனுவில் வெளிவந்திருக்கக்கூடிய சொத்து விவரங்கள். பெத்த மகளையே கடன்காரியாக காட்டியிருக்கக்கூடிய விஜய். வில்லிவாக்கத்தில் விஜயை எதிர்த்திருக்கக்கூடிய ரசிகர்கள். தலைகளாக மாறிய பிரச்சாரம். விஜயுடைய பினாமி இவர்தானா? வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். விஜய்க்கு எதிராக தௌஹீத் ஜமாத் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள். இது மாதிரி இந்த வீடியோல பல்வேறுபட்ட விவரங்களை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இனி நம்ம பேட்டை டிவி சார்பில் இருந்து தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து வரும். இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்துல என்னென்னலாம் செய்திகள் வருது, பல்வேறு செய்திகளுடைய ஒரு தொகுப்பா ஒரு வீடியோ தினமும் இந்த வீடியோ பார்த்தாலே தேர்தல் காலத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல தினம் ஒரு வீடியோ வந்துடும் அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய சப்ஸ்கிரைபர் தான் இது மாதிரி பல தகவல்களை சேகரித்து வீடியோ போடக்கூடிய எங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த தேர்தல் திருவிழாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பல்வேறுபட்ட தொகுப்புல இருந்து எடுத்தேன். ஆனா எங்க அண்ணா விஜய் அண்ணாவே மொத்தமா மாட்டிக்கிட்டாரு. நான் தான் மொத்தமா வந்து மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவரே வந்து மாட்டிக்கிட்டா. நாங்க மத்ததெல்லாம் எப்ப பேசுறது அப்படிங்கிற மாதிரி இப்ப கலநலவரம் ஆயிப்போச்சு. விஜய் அண்ணா இன்னைக்கு வேட்பு மனு தாக்கல் செய்யறாரு. தன்னுடைய வேட்பு மனு தாக்கல் செஞ்சுட்டு அவருடைய பிரச்சாரத்தை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கும் போது, ஒரு வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது அந்த வேட்பாளர் தனக்கான சொத்து எவ்வளவு, அது அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ, தன்னுடைய மனைவி பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு, எல்லாத்தையுமே தாக்கல் செய்யணும். இதுதான் நடைமுறை. அந்த மாதிரி விஜய் தன்னுடைய சொத்து பட்டியல் அங்க தாக்கல் செய்யும் போது, அவருடைய அஃபிடேவிட் அங்க ஃபைல் பண்ணும்போது, தன்னுடைய சொத்து ஒட்டுமொத்த சொத்து அப்படின்னு சொல்லி 540 கோடி ரூபாய் எனக்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை ஒன்று காட்டுறாரு. 540 கோடி ரூபாய் ஒட்டுமொத்த சொத்து. அதுல அசையும் சொத்து 404 கோடி ரூபாய். 404 கோடி அசையும் சொத்து, 115 கோடி அசையாத சொத்து. ஒட்டு மொத்தத்துல 540 கோடி ரூபாய் சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டுறாரு. இங்கதான் அடுத்த கட்ட கேள்வி வருது. ஏண்டா கொஞ்சம் நெஞ்ச உருட்டாடா உருட்டிட்டு இருந்தீங்க, கெரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கிறோம். இந்த கெரியர் டிபன் பாக்ஸ் கெரியர் இருக்குல்ல, கெரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கிறோம். வருஷம் சும்மா அப்படி 2000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறாரு. லாஸ்டா நடிக்கிற படத்துக்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னாங்க. இப்போ ஒரு படத்துக்கு 250 கோடி, எத்தனை படம் நடிச்சிருக்காப்ல? விஜயும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா சினிமால இருப்பாரா? இத்தனை வருஷமா சினிமால உச்ச நட்சத்திரமா 30 வருஷம் ஆச்சு. போன காலத்துல இருந்து இடத்துல 30 வருஷமா சினிமா துறையில இருக்கிறாரு. அப்ப இத்தனை வருஷமா சினிமா துறையில இருக்கிறாரு. ஒரு படத்துக்கு 200 கோடிங்கிறீங்க. கடைசி 10 வருஷம் நீ 200 கோடி கணக்கு எடுத்து பார்த்தா கூட அது சம்பளம் மட்டுமே எங்கேயோ வந்து நிக்குமே. அப்ப ஒட்டுமொத்த வருமானம், ஒட்டுமொத்த சொத்துங்கிறது வெறும் 540 கோடி தான் சொத்தா? அப்ப மீதி சொத்து எங்க? விஜய் தன்னுடைய பணத்தை கருப்பு பணமா வச்சிருக்கிறாரா, அல்லது வெளிநாடுகள்ல பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாரா, பினாமி பேர்ல வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறுபட்ட கேள்விகள் இந்த இடத்துல உருவாயிருக்குது. ஏன்னா நான் தான் தூய சக்தி, மற்ற எதிரில் இருக்க எல்லாருமே தீய சக்தி. அந்த தீய சக்தியா கூட நான் பாஜக கூட பேச மாட்டேன். தீய சக்தினா அது திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தன்னை மட்டுமே தூய சக்தின்னு சொல்லக்கூடியவர். அந்த தூய சக்தியோட லட்சணமே இதுதான். ஒட்டு மொத்தமா இத்தனை வருஷமா பணம் சம்பாரிச்சு வெறும் 540 கோடி தான் சொத்தான். சரி, இவர் பேர்ல 540 கோடி சொத்து, மற்ற பொண்டாடி போல பேர்ல சொத்தை வாங்கி போட்டிருப்பாரோ? அப்படியே தான் இருக்குமோ? சம்பாரிச்ச சொத்தெல்லாம் பொண்டாடி பேர்ல, அம்மா பேர்ல, அப்பா பேர்ல இப்படியே தான் விட்டுட்டாரா அப்படின்னா அங்கதான் விஜய் எவ்வளவு பெரிய சுயநலவாதி அப்படிங்கிறது தெரிய வருது. சொத்து எல்லாமே இவருடைய பேர்ல வச்சிருக்கிறது. இங்க கணக்கு காட்டும் போது தன்னுடைய தாய் பேர்ல, தந்தை பேர்ல, மனைவி பேர்ல, பிள்ளைகள் பேர்ல சில சொத்துக்களை கணக்கு காட்டும் போது கூட அதை கடன் கணக்கா கணக்கு காட்டுறாரு. எங்க இருந்து இந்த காசு கூட அவங்களுக்கு போயிடக்கூடாது, எவ்வளவு ஒரு சுயநலம், இந்த காசு கூட அவங்க கணக்குல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பேர்ல சொத்து, ஆனா அதை நான் கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எவ்வளவு ஒரு மனுஷன் சுயநலமா இருந்தா இந்த அளவுக்கு எல்லாம் யோசிப்பாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல கடன் கணக்கு விஜய் காட்டுறாரு. சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து, எனக்கு 10 வீடுகள் இருக்குது, எல்லா கணக்கையும் காட்டி முடிச்சுட்டு தன்னுடைய மனைவி சங்கீதா, அவங்களுக்கு இப்ப டைவர்ஸ் அப்பீல் பண்ணியிருந்தாலும் அவங்க டைவர்ஸ் ஆகுற வரைக்கும் அவங்க மனைவி தான். அப்போ தன்னுடைய மனைவின்ற அடிப்படையில் மனைவியோட சொத்தை அவர் கணக்கு காட்டி ஆகணும். தன்னுடைய மனைவி சங்கீதாவுக்கு வந்து 15 கோடியே 51 லட்சம் ரூபா அவங்களுக்கு சொத்து இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுறாரு. அது போக என்னோட மனைவிக்கு நான் 12 கோடி 60 லட்சம் ரூபா நான் கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டுறாரு. ஏன் மனைவிக்கு ஏன் கடன் கொடுக்குறாரு? அதுவும் இவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட், 12 கோடி 60 லட்சம் ரூபா மனைவிக்கு கடன் கொடுக்குறாராம். சரி, மனைவியே கடன்காரி ஆக்கிட்டாரு. ஆனா மனைவி என்ன சொன்னாங்க? எனக்கு ஒரு சரியான அளவுல எனக்கு பொருளாதார வசதி கூட செஞ்சு தரல. த்ரிஷா கூட கண்ட இடத்துக்கு போய் மென்டல் டார்ச்சர் ஒரு பக்கம் பண்ணாரு, வீட்டை விட்டு என்ன வெளியே வர விடாம வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்டாரு, ஆனா எனக்கு தர வேண்டிய பொருளாதார வசதி கூட செஞ்சு தரலன்னு சொல்லி மனைவி புகார் கொடுக்குறாங்க. ஆனா இவர் வேட்புமனுல என்ன சொல்றாரு? மனைவிக்கு 12 கோடி 60 லட்சம் ரூபா நான் கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனைவியை கடன்காரே ஆக்கிட்டாரு. சரி, ஓகே, மனைவி கடன்காரி. பெத்த தாய் தந்தையை கடன்கார ஆக்குறாருங்க. தன்னுடைய தந்தை எஸ் சந்திரசேகருக்கு 3 கோடியே 2 லட்சம் ரூபா தந்தைக்கு கடன் கொடுத்துருக்கிறாராம். தந்தை பேர்ல ஒரு கணக்கு காட்டுரு. அப்ப தந்தைக்கு நான் கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 கோடி 2 லட்சம் ரூபா அப்பாவுக்கு கடன் கொடுத்தாராம்.
அம்மா சோபாவுக்கு 82,12,000 ரூபாய் அம்மா சோபாவுக்கு கடன் கொடுத்துருக்கிறாராம். இந்த பொதுவாகவே தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த கடனை மட்டும் அடைக்க முடியாது அப்படிம்பாங்க. ஆனா இங்க பெத்த தாயே கடங்காரி ஆக்கின முதல் மனுஷன் நம்ம தளபதி விஜய் தான். அந்த அளவுக்கு அல்டிமேட் ஸ்டார் அவர் உண்மையாவே. அந்த அளவுக்கு பெத்த தாய் சோபாவுக்கு 87,12,000 ரூபாய் அம்மா சோபாவுக்கு கடன் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் கொடுமை. பெத்த பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு அப்பா. பெத்த பிள்ளை தன்னோட மகன் ஜோசன் சஞ்சய்க்கு 8,78,000 ரூபாய் என் மகனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஜோசன் சஞ்சயாச்சும் வளர்ந்து இன்னைக்கு சினிமா டைரக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பையன் ஆயிட்டாப்ல. ஜோசன் சஞ்சய் பெத்த மகனுக்கு ஏதாவது காசை கொடுத்தா கூட அதை கூட கடன் லிஸ்ட்ல எழுதுறாரு. மகள் இப்பதான் அந்த புள்ள படிச்சிட்டு இருக்கு, சின்ன புள்ள தான் அந்த புள்ள. அந்த பொண்ணு திவ்யா சாஷா, அந்த பொண்ணுக்கு 4,60,000 ரூபாய் நான் பொண்ணுக்கு கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பெத்த தாய், மனைவி, தந்தை, பிள்ளைகள், மகள் எல்லாரையுமே கடன்காரர்களா கணக்கு காட்டக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சொத்து பட்டியல். அப்ப தன்னோட சொத்தை மறைக்கிறதுக்காக, தன்னுடைய சொத்துடைய பட்டியலை மறைச்சு காட்டுறதுக்காக, இதுக்கு வரி கட்டுறமே அப்படிங்கிறதுக்காக எப்படி இல்லாம கணக்கு காட்டுறாரு. அந்த வேட்பாளர் பட்டியல் அந்த லிஸ்ட்ல நான் பார்த்தேன். அந்த அஃபிடவிட்ல பார்க்கும்போது 3 கார், காஸ்ட்லி கார் 3 கார் இருக்குது. டொயோட்டா லெக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்ட்லி கார், 3 கோடி ரூபாய் மதிப்பு அந்த கார். இந்த மாதிரி 3 கார் இருக்குது. காஸ்ட்லி கார் மட்டுமே 3 கார் இருக்குது. வீட்டுல டிவிஎஸ் எக்ஸல் ஒன்று இருக்குது. அந்த டிவிஎஸ் எக்ஸல் 67,000 ரூபான்னு சொல்லி டிவிஎஸ் எக்ஸலுக்கு கூட கணக்கு காட்டுற ஒரு மனுஷன். உண்மையில அற்புதமான மனுஷன். எப்படியெல்லாம் கணக்கு காட்டணும் அப்படிலாம் கணக்கு காட்டிட்டு, புஷி நீ எங்க ஓடுற, வா உன் பேர்ல ஒரு கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் பேர்ல ஒரு 3 கோடி ரூபாய் கணக்கு. புஷி ஆனந்த் என் கையில 3 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. மனுஷன் ஏதாவது சொல்லவா போறாரு? அவருக்கு இட்னு கூட்டு போனா ஒன்றும் தெரியாது. 84 விட்டா அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது 84,000. அவருக்காக ஒரு 3 கோடி ரூபாய் கணக்கு போட்டு புஷி பேர்லயுமே ஒரு கணக்கை எழுதிக்கிட்டு இப்படியெல்லாம் கணக்கு காட்டி தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை, தன்னுடைய வேட்பு மனுவை நடிகர் விஜய் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் இன்னும் தோண்டி எடுக்கும்போது அவருடைய வேட்பு மனு, அந்த வேட்பாளர் பட்டியல், இதெல்லாம் நம்ம இன்னும் கூடுதலா தேடி போய் பார்க்கும்போது பினாமிகளுடைய பெயர்லயும் விஜய் சொத்து கணக்கு காட்டியிருக்கிறாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நடிகர் விஜயோடைய கார் டிரைவர், அவருடைய டிரைவர் ராஜேந்திரன் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறாரு. அந்த ராஜேந்திரனுடைய மகனுக்கு இப்போ விருகம்பாக்கம் தொகுதியில எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்கிறாரு. அவர் வேற வேட்பாளரா சீட்டு கொடுத்திருக்கிறாரு. இதை நேத்து வரைக்கும் செய்திகள்ல பயங்கரமா போட்டுருந்தாங்க. ஐயோ, தன்னுடைய டிரைவருடைய மகனுக்கே சீட்டு கொடுத்துறாரு, எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, அவர் வெறும் டிரைவர் மட்டும் இல்லப்பா, டிரைவரோட மகனுக்கு சாதாரணமா சீட்டு தரல, அவர் தான் பினாமிக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்குது. அதாவது விஜய் அவர் ஒரு பிசினஸ் ஒன்று பண்றாரு. ஜெயநகர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று செய்யறாரு. இந்த ஜெயநகர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு விஜய் தான் மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் எம்டி. இதுல ஒரு டைரக்டரா ராஜேந்திரனோட பெயர் அதுல இருக்குது. ராஜேந்திரன் அதுக்கு ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி இதை வச்சு இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஒரு கணக்கு ஒன்று காட்டுறாங்க. அதுல தன்னுடைய இந்த வாகன ஓட்டுநர், தன்னுடைய டிரைவரை ஒரு டைரக்டரா வச்சு, அப்ப இது மாதிரி பல இடங்கள்ல ஒரு பினாமி கணக்கு காட்டக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு முழுக்க சோசியல் மீடியாவில் பலதரப்பட்ட கணக்குகள். சொந்த மனைவியே சரியான முறையில் அவங்களுக்கு பொருளாதார வசதி செஞ்சு அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் தான் இவர் செஞ்சு தர மறுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த சொத்து விஷயத்துல கூட இவ்வளோ ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 200 கோடி ஒரு கரியரோட உச்சம்னு சொல்லக்கூடிய நபர் வெறும் 540 கோடி தான் கணக்கு காட்டுறாரு. ஒட்டு ஓவராலா 5 வருஷத்துடைய சொத்து பட்டியலுங்கிறது 740 கோடியை தாண்டல. அப்போ இந்த அளவுக்கு கணக்கு காட்டக்கூடிய ஒரு நபர் இவர் எப்படி ஒரு தலைமை பொறுப்புக்கு எப்படி சரி வருவாரு அப்படிங்கிற பல்வேறுபட்ட கேள்வி. சரி, எல்லாம் ஓகே, நான் சொல்றேன், எந்த அரசியல்வாதி இப்படி ஏடாகூடமான கணக்கு காட்டாம இல்ல, எந்த பெரிய கோடீஸ்வரனோ இப்படியாப்பட்ட கணக்கு காட்டாம இல்ல. ஆனா நீ யாருப்பா? நீ தூய சக்தியாச்சா, நீ சாதாரண ஆள்லாம் கிடையாது, நீ தூய சக்தி, வானத்துல இருந்து குதிச்சு வந்த தேவ தூதர்ல நீ. அப்ப நீ எப்படி கணக்கு காட்டணும்? நேர்மையான கணக்கு காட்டணும் இல்லையா? ஆனா இப்பேற்பட்ட கணக்குகளோட தான் இவருடைய வேட்பாளர் பட்டியல், வேட்பு மனு அந்த இடத்துல இருந்திருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி முடிச்சு பிரச்சாரத்துக்கு போனாரு. சரி, பிரச்சாரத்துக்கு போய் தன்னுடைய தொகுதி பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு பெரம்பூர்ல தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு முடிச்சு அங்க போய் ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே பெரம்பூர் பக்கத்திலே கொளத்தூர், முதலமைச்சரோட தொகுதி, கொளத்தூர்ல போய் லைட்டா அப்படியே ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. வந்த தற்கூரி கூட்டம் முழுக்கவே அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு அந்த பேரிகார்டை உடைச்சுக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் கம்பியில எல்லாம் ஏறான். போலீஸ்கார கீழே இறங்க சொல்றாங்க, டே இறங்குங்கடா, உயிர் போயிருண்டா, டிரான்ஸ்ஃபார்ம்டா, கரண்ட் ஷாக் அடிச்சிருண்டா அப்படிங்கிறான். எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க அண்ணனை நான் பார்க்கணும், எங்க அண்ணா ஒருத்த பைக்ல ஓட்டுறாரு, ஒத்த கையில பைக் ஓட்டிட்டு கையில செல்ஃபி வச்சு 2026 நாங்க தான். பைத்தியக்கார கூட்டம். இப்பேற்பட்ட தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு தைரியம், இந்த அளவுக்கு தற்கூரி இருக்குது, இது என்ன சொன்னாலும் நம்ம தானே போகுது அப்படிங்கிற ஒரு மெதப்புல தான் இப்பேற்பட்ட கணக்கு காட்டக்கூடிய தைரியம் வருது. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாம போகுது, இதெல்லாம் திமுக சதினா முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஒரு வேலையை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பெரம்பூர்ல பிரச்சாரம் செஞ்சாரு.
பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்தூர்ல பிரச்சாரம் செஞ்சாரு. அங்கிட்டு அந்த பக்கம் போனா வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா அங்கதான் போட்டிட்டு போறாப்ல. ஆதவர்ஜுனாவுடைய தொகுதியிலுமே இன்னைக்கு ஓட்டு கேட்பார் விஜய், பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த புரோட்டோகால்ல லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. பார்த்தா அதுக்குள்ள தலைவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. காலையில பனையூர்ல இருந்து கிளம்பி வந்தோம், வேட்புமனு தாக்கல் செஞ்சோம், பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணோம், குளத்தூர் போயிட்டோம். இட்ஸ் சன் வெரி ஹெவி, வெரி ஹைட்யா, சூடு தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளம்பி பனையூருக்கு போயிட்டாப்ல. மனுஷனால வெயில் தாங்க முடியல. இதுக்கு காரணம் சொல்லும்போது காவல்துறை தகுந்த பாதுகாப்பு தரவில்லை, அதனால அண்ணன் வந்து பனையூர்ல போய் பதுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு காவல்துறை சதி, திமுக சதின்னு இதுக்கும் திமுக மேல பழிய தூக்கி போடுறாங்க. எந்த அளவுக்கு முட்டாள் கூட்டம். அங்க ஒரு கூட்டம் இருக்குது வில்லிவாக்கத்துல, விஜய் வருவாருன்னு சொல்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் பொம்பளைங்க கூட்டம் அந்த இடத்துல இருக்குது. அவர் மூஞ்ச பாத்துலான்னு சொல்லி 2 பிள்ளைய வீட்டுல விட்டு வந்து 4 மணி நேரமா இருக்கிறாங்க, அவர் மூஞ்ச பாத்துலான்னு வந்தாங்க, திமுக சதி பண்ணி வச்சுங்க அப்படிங்குது. நீ 4 மணி நேரம் போய் சாவு, எங்க போய் ரோட்ல விழுந்து போய் சாவு. பெத்த புள்ளைய விட்டுட்டு மூதவிங்களுக்கு தேவையாது ஒரு நடிகனோட முகத்தை பார்க்கணும், ஒரு நிமிஷமாச்சும் அந்த முகத்தை பார்த்துன்னு சொல்லி, அப்படின்னா உனக்கு பிள்ளைங்க பெத்த புள்ளைய விட்டுட்டு அப்படின்னா உனக்கு கேக்குது, போய் சாவு, எங்க கரூர்ல செத்தாங்களா அந்த மாதிரியும் போய் சாவு அப்படிதான் சொல்ல தோணுது. அப்ப இந்த மாதிரி அந்த இடத்துல போய் இப்பேற்பட்ட ஒரு இது வந்து இவரு வர முடியல, இவருக்கு வெயில் தாங்க முடியல, அதனால இவரு வீட்டுக்கு போயிட்டாரு. கடைசியில் இதுவும் திமுக சதி அப்படின்ட்டாங்க. நேத்து தான் பெரம்பூர்ல வந்து ஒரு பேரிகார்டு இருந்தது, தண்ணீர் குழைய உடச்சிக்கிச்சு. 15 நாள் அந்த தொகுதி மக்களே சொல்றாங்க 15 நாள் அந்த பள்ளம் இருக்குது. நேத்து விஜய் வராருன்றதுக்காக பள்ளம் இல்ல, 15 நாளாவே குழாய் சரி செய்யக்கூடிய வேலை நடந்துச்சு, சரி செஞ்சு முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி தொகுதி மக்களே சொல்றாங்க. இங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு, அதனால பிரச்சாரத்தை ரத்து செஞ்சு வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாங்க. ஆனா பாதுகாப்பு அந்த இடத்துல எந்த அளவுக்கு செய்யப்பட்டதுன்னா காவல்துறை தான் உதவி செஞ்சாங்க. இந்த விஜயை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சுல, குளத்தூர்லயும் பெரம்பூர்லயும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு தண்ணி கூட குடிக்காம ஒரு கூட்டம், தண்ணி ஏற்பாடு இவங்க செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பெண் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க. மயக்கம் அடைஞ்சு விழுந்த அந்த பெண்ணுக்கு காவல்துறை அதிகாரிகள் தான் அந்த பொண்ணு தூக்கிட்டு போறாங்க. பத்திரமா தூக்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஒரு முதலுதவி செஞ்சு காப்பாத்துனது காவல்துறை தான். களத்துல ரோட்ல நிக்கிற அத்தனை கூட்டத்து மத்தியில இருக்கக்கூடிய பொதுமக்களை காப்பாற்றக்கூடிய காவல்துறைக்கு மேல அந்த வேன் மேல சொகுசா ஏசி வேன்ல வர உன்னை காப்பாற்ற தெரியாது? உனக்கு தைரியம் இல்ல, மக்கள் மத்தியில வந்து பிரச்சாரம் கேட்கறது தைரியம் இல்ல, மக்கள் இந்த கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கிற, வெயில்ல வந்தோடனே இவருக்கு வேர்த்து போச்சு, அதனால பழிய தூக்கி காவல்துறை மேலையும் திமுக மேலையும் பழிய தூக்கி போடுறது. கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு வேணாம்? இப்ப தேர்தல் நடத்தை விடுமுறை இப்போ வந்துருது. அந்த மாடல் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லி முழுக்க பாதுகாப்பு சம்பந்தமாகவும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு சம்பந்தமான எல்லா சட்ட விதிகளுமே தேர்தல் ஆணையத்துறை கண்ட்ரோல்ல போயிடும். இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துறை கண்ட்ரோல்ல தான் இனி பாதுகாப்பு சார்ந்த எல்லா அம்சங்களும் போயிடும். இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினே வந்து பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அங்க இந்திய தேர்தல் ஆணையத்தோட அனுமதி வாங்கணும். சுவிதா போர்ட்டல்ல 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணணும். அங்க என்னென்ன எந்த இடத்துல நாங்க எத்தனை கூட்டம் கூட்ட போறோம் எல்லா அனுமதியும் அங்க வாங்கணும். இவர் ஒரு முதலமைச்சராகவே இருந்தாலும் முதலமைச்சருடைய வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகர்கள் அங்க வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை தேர்தல் விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த அளவுக்கு சட்டத்திட்டம் இருக்கும்போது ஒரு இடத்துல கூட்டம் கூட்டலாமா வேணாமா, பாதுகாப்பு கொடுக்கணுமா வேணாமா, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த எல்லா கண்ட்ரோலுமே எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல், தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல். முதலமைச்சரே அந்த இடத்துல கூட்டம் நடத்தினாலும் முதலமைச்சர் போய் அனுமதி வாங்கிட்டு வரணும். இதுதான் சட்ட விதி. இது எதையுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்குள்ள ஒரு மண்டையில ஒரு ஃபோபியா, அந்த டிஎம்கே ஃபோபியான்னு ஒரு நோய். எது நடந்தாலும் திமுக சதி, வீட்டுல 2 பிள்ளைய விட்டு வந்துக்கிறேன், அவர் மூஞ்ச பார்க்க முடியல, திமுக சதி செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தற்குறி அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு கிடக்குது. அப்ப இப்பேற்பட்ட தற்குறிகள் இருக்கிறதாலதான் விஜய் இவ்வளவு துணிச்சலா வந்து நான் என்ன வேணாலும் கணக்கு காட்டலாம், என்ன வேணாலும் அரசியல் செய்யலாம்னு சொல்லி இவர் இப்பேற்பட்ட ஒரு அரசியல் செய்யறாரு. அதே குளத்தூர்லயும் ஒரு கூத்து பண்ணாப்புல மனுஷன். குளத்தூர்ல போயிட்டு நம்முடைய வேட்பாளர் பிரபு அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், விசில் சின்னத்தில் பிரபுக்கு ஓட்டு போடுங்கள்ன்றாரு. குளத்தூர்ல தாவேகா சார்பில் போட்டியிடும் பேரு பாபு. உனக்கு பாபுவா பிரபுவானே தெரியல. விஜய் நடிச்ச காவலன் படத்துல பாரதியாரா பாரதிதாசனா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்பாருல, அந்த மாதிரிதான் அங்க பிரபுவுக்கும் பாபுக்கும் வித்தியாசம் தெரியாம தன்னோட வேட்பாளர் யாரு, அதுவும் முதலமைச்சரோட தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போற, எவ்வளவு கான்பிடண்டா அந்த பிரச்சாரம் இருக்கணும். அங்க போய் அழுகுறாரு, இந்த 5 வருஷமா டிஎம்கேட ஆட்சியில அப்படி திணறாப்புல, 5 வருஷமா டிஎம்கே ஆட்சியில சோறு தண்ணி இதெல்லாம இல்லாம கூட இருந்துடலாம், அடிப்படை வசதி இல்லாம இருக்க முடியும். சோறு தண்ணி இல்லாம இருந்துடலாமா, அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கா? சோறு தண்ணி தானே அடிப்படை வசதி, உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம், இதுதானே அடிப்படை வசதி. சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துடலாமா? ஆனா அடிப்படை வசதி இந்த அளவுக்கு ஒரு தற்கொலை. கீழே கிடக்கிற கத்திரக்குடி ரசிக்கத்தான் தற்கொலை பார்த்தோம்னா, மேல மேடையில இருந்து பேசுறவன் அவங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற அளவுல மனுஷன். இன்னைக்கு உண்மையிலே விஜய் ஹேட்ஸ் ஆஃப், மாஸ் காட்டிட்டாப்புல. நானும் தேர்தல் சம்பந்தமான பல்வேறுபட்ட விஷயங்களை தொகுத்து வச்சிருந்தேன். தேர்தல் திருவிழா பல செய்திகளை வச்சு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா விஜயே மொத்தமா ஆக்கிரமிச்சு நான் தான் மொத்த செய்தியும் தருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அந்த மனுஷன் கொடுத்துட்டு போயிருக்காப்ல.
இதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த அமைப்பு சார்பில் விஜய் ஒரு நம்பிக்கைக்குரிய நபரா இன்னைக்கு இல்ல, இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வாங்குறதுக்கு இஸ்லாமியர்கள் விஜயை நம்பி வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு விஜய் ஒரு நம்பிக்கையான நபரா இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் விஜய்க்கு வாக்கு போடுவாங்களா, ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி கேட்கும் போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இவர் தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களே போய் பார்க்க மாட்டாரு. அந்த ரசிகர்களுக்கு ஒரு ஆபத்து, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் இவர் தெரிச்சு ஓடிடுறாரு. தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பாஜக தடை செய்யுது, தன்னோட படம் தடை செய்யறாங்க, அது யார் தடை செய்யறாங்க அப்படிங்கிறதையும் பேச மாட்டாரு. திருப்பரங்குன்ற விஷயத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் ஒண்ணு திருப்பரங்குன்றத்துல பாஜக சரி அல்லது தவறு அப்படின்னு ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்கள் நிலைப்பாடு எடுத்தாங்க. விஜய் எந்த ஒரு நிலைப்பாடுமே எடுக்க மாட்டாரு. இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றத்துல போய் தன்னுடைய கட்சி சார்பில் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லக்கூடிய ஒரு சங்கியை போய் போட்டியிட வைக்கிறாரு. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது இந்த விஜய் எப்படி இஸ்லாமியர்கள் நம்ப முடியும்? இவர் எங்கேயுமே பாஜக எதிர்த்து வாயை திறந்து பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு தரமான அறிக்கை, சரியான நேரத்துல ஒரு தரமான அறிக்கையை சொல்லி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜயோட செயல்பாடு பாருங்க, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே, கான்பிடண்டா இருங்க அப்படிங்கிறார்ல. முதல் நீ கான்பிடன்ட், உண்மையால 2 பேருக்கு போட்டினா நீ என்ன செஞ்சிருக்கணும்? போய் பெரம்பூர்ல போட்டிடாம அதுக்கு அங்கிட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொளத்தூர்ல போய் போட்டிருக்கணும். அதுதான் 2 பேருக்கு போட்டி. மக்கள் விரோத ஸ்டாலின் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமான்னு கேட்டல, அப்ப அவ்வளவு கான்பிடண்டா இருந்தா நீ போய் கொளத்தூர்ல போய் போட்டிருக்கணும். அந்த தில் இல்ல இல்லையா? இந்த பக்கம் போய் துணை முதலமைச்சருக்கு கூட சேப்பாக்கம் தொகுதியிலாச்சும் போய் போட்டிருக்கணும். அந்த தைரியமும் இல்ல. அல்லது கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா கோவை தெற்கு வானதி சீனிவாசன் அங்க போய் போட்டிருக்கணும். அங்கேயும் போட்டியிடல. அதை விட்டுட்டு தன்னுடைய சமூகம் சார்ந்த ஓட்டு, கிறிஸ்தவர்களுக்கான வாக்கு எங்க இருக்குமோ அங்க போய் போட்டிடுறாருன்னா எவ்வளவு பெரிய பயந்தாங்குழி. இப்ப இன்னைக்கு திமுக எடுத்துக்கோங்க, அரவங்குறிச்சி, கரூருடைய அரவங்குறிச்சி செந்தில் பாலாஜியோட கோட்டை. அவர் அந்த இடத்துல அவர் கோட்டையை வச்சிருக்கிறாரு. ஆனா செந்தில் பாலாஜி தன்னுடைய கோட்டையை விட்டுட்டு கோவை தெற்கு பாஜகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அங்க போய் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலா நிக்கிறாங்க பாருங்க. இதுதான் அரசியல் தைரியம். ஆனா இவரு தன்னுடைய கொள்கை எதிரியும் இது போக மாட்டாரு, அரசியல் எதிரியாவும் களத்துல வேண்டிக்க மாட்டாரு. ஒரு சேஃபா கொண்டு போய் பெரம்பூர்ல ஒண்ணு, அங்கிட்டு போய் திருச்சி கிழக்கு தொகுதியில 1, 2 கிறிஸ்தவர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் என்ன நம்பி ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட கோமாளி வித்தைகளோட தான் விஜய் களத்துல இறங்கி இருக்கிறாரு. இந்த கோமாளி வித்தைகளை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய நலனுக்கு, மாநிலத்தோடைய முன்னேற்றத்திற்கு யார் காரணமா அமைவாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு களத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி, தேர்தலுடைய களத்துல, பிரச்சார களத்துல என்னென்னலாம் அரசியல் சார்ந்த செய்திகள் வருது, அதோட நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிற முழுமையான தொகுப்புகளா இனி இறைவன் நாடினா தினமும் ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா எங்க அண்ணன் விஜய் இப்படி பிரச்சாரத்துல பாதியில ஓடி இருக்கிறாரு, சொத்து கணக்கெல்லாம் இப்படி காட்டியிருக்கிறாரு. எங்க அண்ணா விஜய் நீங்க எந்த அளவுக்கு வாழ்த்துறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.